திமுக வடக்கு மண்டல பாக முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரயில் மூலம் ஜோலார்பேட்டை சென்றடைந்திருக்கிறார். இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடி பகுதியில் இன்று திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி குழு பயிற்சி மாநாடு இன்று நடைபெறுகிறது. இதற்காக சென்னையில் இருந்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் சென்னை ரயில் மூலமாக தற்பொழுது ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்திற்கு வந்திருக்கிறார். அவருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி மற்றும் அமைச்சர் ஏவாவேலு, ஆர் காந்தி ஆகியோர் அவரை வரவேற்பு கொடுத்தனர். இந்த நிலையில் இந்த மாநாடானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடங்கி சேலம் மாவட்டம் வரை 47 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சேர்ந்த 1,25,000 பேர் இதில் கலந்து கொள்கிறார்கள். இதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 100 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடானது அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு கடந்த 15 நாட்களாக இந்த ஏற்பாடுகளை செய்து வருகிறார். மேலும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று சரியாக மாலை 4 மணி அளவில் முதலமைச்சர் இந்த மாநாட்டில் பேச இருக்கிறார். மேலும் இந்த மாநாட்டில் ஏற்பாடுகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போன்று திருப்பத்தூர் மூலமாக தற்பொழுது முதலமைச்சர் சென்னையில் இருந்து வந்த முதலமைச்சர் தற்பொழுது ரயில் நிலையம் மூலமாக ஜோலார்பேட்டை வந்தடைந்தார். அதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக திருப்பத்தூருக்கு சென்று அங்கு விருந்தினர் மாளிகையில் அவர் சற்று ஓய்வு எடுத்துக் கொண்டு பின்னதாக இன்று மாலை சரியாக ஒரு 3:30 மணி அளவில் திருப்பத்தூரில் இருந்து அவர் சாலை மார்க்கமாக திருப்பத்தூர் நகரம் மற்றும் ஜோலார்பேட்டை பொன்னேரி வழியாக இந்த மண்டலவாடை பகுதிக்கு வருகின்றார். அங்கு அவர் இந்த பயிற்சி மாநாட்டில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவரிடமும் உரையாற்றுகின்றார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கடேசன்.